ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா முடக்கத்தான் கீரை அலசி வச்சுருக்கேன். அலசி வச்ச கீரையில் கொஞ்சம் மிளகு போட போகிறேன். முடக்கத்தான் தோசைக்கு கழுவி க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு. பாருங்கள், வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சோம்பு போட்டால், மிளகு போட்டால் காரம் உரைக்கும். அதனால் அது ரெண்டுத்தையும் கலந்து போட்டு இப்போ நான் அரைச்சிட்டேன் மழைன்னு. இப்போ இது தோசைக்குன்னு மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் மாவுலாம் கடையில் வாங்க மாட்டேன். தோசைக்குன்னு மாவு வீட்டிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் முடக்கத்தான் தோசை ஊற்றுறதுக்காக. அதில் அரைச்சி வச்ச கீரையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடன்னு நல்லா அடிங்க. அந்த மாவையும் கீரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நான் எப்படி கிளக்குறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலக்கணும், நல்லா அடிங்க. ஓகே, இப்போ நல்லா மாவையும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நான் தோசைக்கல் போட்டு தோசை ஊற்ற போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் முடக்கத்தான் கீரை தோசை, சைடிஷ் பொட்டுக்கடலை சட்னி. இந்த பாருங்கள், சூப்பராக தோசை ஊற்றிட்டு பாருங்க. கல் காஞ்சோடனே ஊற்றினா செவன்னு வருது பாருங்கள். தோசை வாசனையே நல்லா செம்மையாக இருக்குதுங்க. 4 வீடு அடிக்க மிளகுதுங்க வாசனை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க மட்டும்தான் உங்களால் முடியும். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த ஸ்மெல்லை அனுபவிக்கலாம். அங்கே பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. டன்டடாய்.